சக்கரை நோய்க்கு ஒரு அற்புதமான மூலிகை சொல்கிறேன். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாக்க சக்கரை நோய் நில்லுக்குள்ளே வரும் அப்படின்றாரு. அது என்ன மூலிகை, எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பாலசுப்ரமணியன் கிட்ட நம்ம விளக்கமாக கேட்கலாம் வாங்க. பாலசுப்ரமணியா, சொல்லுங்க. இப்போ சிறுநெஞ்சல் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு யூடிஐ இன்ஃபெக்ஷன் கொடுப்பாங்க, சிறுநீரக கல் வெளியேறதுக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் உடல் குளிர்ச்சிக்கு கொடுப்பாங்க, வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுப்பாங்க, யூரின் சரியாக வெளியேறினா கொடுப்பாங்க, ஆண் மல்ட்டுத்தன்மை கொடுப்பாங்க, பெண்கள் உடல் குளிர்ச்சிக்கு குடிக்கலாம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு குடிக்கலாம், கணையம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு குடிக்கலாம், கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைக்கு குடிக்கலாம். எனக்கு இதெல்லாம் தெரியும். இப்போ நீங்க இதுல இருந்து சக்கரை நோய்க்கு எப்படி மருந்து கொடுக்கலான்றத தனியா கண்டிப்பா சொல்லுங்களேன். சரிங்க. இது வந்துங்க நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கலாம். இது வந்து நல்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது தான். ஆமா. இது எல்லாம் வந்து ஆண்டவன் வந்து எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி நமக்கு பூமியாக எல்லா பக்கமும் விட்டுருக்காரு. நாம தான் கண்டுக்காம அந்த முள்ளு செடி தானே, ஒரு சிறுஞ்செடி தானே விட்டுறோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆயில நீடிக்கிறது, மிகப்பெரிய ஒரு பயங்கரமான மூலிகை தான். இதை வந்து நம்ம டெய்லி காலையில மாலையில 8 சொட்டு எடுக்கணும். எப்படின்னா இதை வந்து நறுக்கி போட்டு சமூலத்தை நறுக்கி போட்டு பாத்திரத்தில் நறுக்கி போட்டு 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 8 டம்ளர் தண்ணி, பெரிய டம்ளர் இருந்தால் சரி, சின்ன டம்ளர் இருந்தால் 8 டம்ளர் ஊற்றிக்கணும். ஒரு புடி எடுத்து நறுக்கி உள்ள போட்டு கொதிக்க வச்சு 8 டம்ளரை வந்து 1 டம்ளரா மாற்றணும். கொதிக்க வச்சிடணும். சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு அதுலேருந்து டெய்லி 8 சொட்டு, காலையில் 8 சொட்டு, மாலையில் 8 சொட்டு, இளஞ்சூடான சுடுதண்ணியில் சர்க்கரை இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா பூர்ணமாக குணமடையுங்க. அது பூர்ணமாக குணமடையும். இப்போ சக்கரை நோயாளிகள் இன்சுலின் போடுறாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க, சித்த ஆயுர்வேதால மருந்து சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன். சரிங்க. இது நார்மலாக நீங்கள் சொல்கிற ஒரு சாதாரண மூலிகை தான். ஆமாங்க. இது எடுத்துகிட்டு வரும்போது 8 சொட்டு தான் எடுக்கணுமா, இல்லை 10-15 எடுத்தாலும் எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்காதா? எந்த சைடு எஃபெக்ட் இல்லைங்க. ஒரு கை தவறி 2 சொட்டு விழுந்தாலும் தப்பு இல்லை. ஒரு 15 சொட்டே சாப்பிட்டுக்கலாம். தப்பு இல்லை. சுகர் குறைஞ்சிடாதா? குறைஞ்சிரும். இல்லை சுகர் லோ ஆயிடாதா? லோ ஆகாதுங்க. லோ ஆகாது. இல்லை, நான் தெளிவாக கேட்டுக்கிறேன், அதனால தான். அது நீங்கள் கேட்குறது நல்லது தான். எக்ஸ்ட்ரா போனாலும் சுகர் லோ ஆகாது. ஆனால் மினிமம் 8 சொட்டு எடுக்கலாம். சரி, இது சர்க்கரை நோய்க்கு மட்டும்தானா, இல்லை வேற என்ன ஆயுள் 120 வருஷம் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இதுல ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தது. இப்போ 120 வருஷம் ஆரோக்கியமா வாழணும்னா இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தணும்? இதை வந்துங்க இதனுடைய தலையை வந்துங்க தலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலை எடுத்து சமூலமா எடுத்து, வேர் வேணுமா? வேர் வேண்டாங்க, தலையை மட்டும் எடுத்து, அதாவது வேர் இல்லாம தலையை மட்டும் எடுத்துக்கணும். தலை, காய், அந்த காய் பாருங்க, பூ வேணாம், பூ அதுவும் போட்டுக்கலாம். வேரை விட்டு இது எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே. போட்டு இதை வந்து தொடர்ந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். வச்சு குடிச்சிங்கன்னா 120 160 வயசு இருக்கலாம். முடி நரைக்காது, வயசாகாது, உடம்பெல்லாம் நடுக்கம் கொடுக்காது, ஆண்மை வீரியம் அப்படியே இருக்கும், பெண் தன்மை அப்படியே இருக்கும், பெண் மேல ஆண் மேல ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து போகம் இருந்துகிட்டே இருப்பாங்க, அழகா அன்பா இருப்பாங்க, குடும்பம் விருத்தி ஆகிட்டே இருக்கும். 10 குழந்தை 12 குழந்தை அன்னைக்கெல்லாம் பெத்தாங்கன்னா இதுதாங்க ஐயா உயிர் மூலி. இதுதான். சரி, இப்போ ஒரு கேள்வி நான் இம்பார்ட்டன்டா கேட்கிறேன். வேற விட்டுட்டு மீதி எல்லாம் எடுத்துக்கிறேன் வைங்களேன். இப்போ இவ்வளவு எடுத்துக்கிறோம். ஆமாங்க. எடுத்துட்டு இது சின்ன சின்னசா பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். சரிங்க. இது சின்னசா கட் பண்ணிக்கிறேன். ஆமாங்க. கட் பண்ணி வெஜிடபிள் சூப்புக்கு என்னென்ன போடணுமோ போடணும் இல்லையா? ஆமாங்க. போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சு காலையில 1 டம்ளர் சூப் குடிக்கணுமா, சாயந்தரம் 1 டம்ளர் சூப். இப்போ இதை தினமும் குடிக்கலாமா, இல்ல வாரத்துக்கு 2 முறை குடிக்கலாமா, இல்ல வாரத்துக்கு 4 முறை குடிக்கலாமா, 5 முறை குடிக்கலாமா? தினமுமே குடிக்கலாங்க ஐயா. தினமும் குடிச்சா இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருமா? வராதுங்க. வந்துடாது. எக்ஸ்ட்ரா உடம்புல வந்து நல்ல ஆரோக்கியம் ஆகிட்டே இருக்கு. ஆனா இது தாராளமா குடிக்கலாம். பச்சையா தலைய பறிச்சு இதனுடைய முள்ளு, இதனுடைய பூவு எல்லாம் போட்டு சின்னசா கட் பண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சூப்பா குடிக்கணும். இது தினமும் குடிக்கலாம். தப்பு இல்லை. ஏன்னா இருக்குல்லே, சக்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு நில்லுக்குள்ள கொணர்ற ஒரு அற்புதமான மூலிகை. 120 வருஷம் வரையும் நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமா 10-15 குழந்தைகள் பெற்றுட்டு இருந்ததுக்கான காரணம் இந்த மூலிகை தான் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த மூலிகை எதுக்காக பயன்படுத்த முன்ன சொன்னேன். இவர் எதுக்காகலாம் பயன்படுத்தினா 7 தலைமுறையான்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்க. மீண்டும் இன்னொரு அதிகமான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.